ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பேசிக்ஸை பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் லெவல் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜாவாலையும் டிஸ்கஸ் பண்ணணும், அதே மாதிரி பைத்தான்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பேசிக்காக எல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் வித் டேட்டா தானே. ஃபார் எக்ஸாம்பிள் 10+5 கொடுத்தோன்னா 2 ஆட் பண்ணி காமிச்சா எவ்வளோ வரும், 2 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும். ஸோ எவ்ரி திங் இஸ் அபவுட் த டேட்டா. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஜாவாவில் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதை எப்படி நம்ம பைத்தானில் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸோ ஜாவாலையும் சரி பைத்தான்லையும் சரி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா. ஸோ எப்படி இந்த வீடியோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் பற்றி பேசுவோம், திரும்ப அதே ஆப்ரேட்டர் பற்றி பைத்தானில் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் ஆப்ரேஷன் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ரிலேஷ்னல் ஆப்ரேட்டர். அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நீங்கள் ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், அதர்வைஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை பிட் பை பிட்டாக அதை அனலைஸ் பண்ணும். ஸோ அதாவது 101 கொடுத்தீங்கன்னா 101 ஒன்னொன்னே தனித்தனியாக அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேறு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஃபைனலி மிஸ்க் ஆப்ரேட்டர், மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், ஆர் டர்னரின்னு சொல்லலாம். டர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த சிமிலர் வே பைத்தானில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் டவுட்டே இல்லைங்க, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் தான். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஆர் ஜாவாவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சொன்னோம் இல்லையா, பைத்தான்லேயே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லைன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். pretty much எல்லாமே காமனாக தாங்க இருக்கும், பட் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்வைஸ். ஸோ அப்போ இங்கே இப்போ இது வரைக்கும் பார்க்க போனால் அப்போ ஜாவாவுக்கும் பைத்தானுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லையா அப்படின்னு யோசிச்சோம்னா, ஆப்ரேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. இதில் இருக்க எல்லாமே ஜாவாலையும் இருக்கும், அதில் இருக்க எல்லாமே பைத்தான்லையும் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜிலும் இருக்க ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி இந்த அடுத்த வீடியோ மூவ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ஒரு ஆப்ரேட்டர் பற்றி நம்ம ஜாவாவில் பார்ப்போம், அதே ஆப்ரேட்டர் பைத்தானில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஓகே, குட். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டரையும் நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டெலிஜெக்ட் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், ஜாவா கிளாஸ். ஸோ ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் ஜாவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நியூ பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் பைத்தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவானா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், மெயின் மெத்தட் வேணும். அப்போ தான் உங்களால் ஒரு கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பைத்தானுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர். சரி, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்ன எப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கல, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ், ஆல்வேஸ், அடிஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது டிவைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த ரிமைண்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டர் ஆர் டிக்ரிமெண்டர், ஒரு நம்பரை எப்படி ஆட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எப்படி டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து லூப்பிங்கில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ இப்போ இதை பார்த்துட்டோமா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C and Ctrl+V here. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் சிம்பிள் சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு. ஸோ அப்போ ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயும் ப்ரிட்டி மச் எல்லாமே சேம் தாங்க. ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அண்ட் டிவைட். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டாருக்கு பதிலாக 2 ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்கொயர் ரூட், அதாவது 5 ஸ்கொயர் ஆஃப் 2 ஸ்கொயர் ஆஃப் 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 5 டைம் மல்டிப்ளை பண்ணும். ரூட் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் இல்லையா, எவ்வளோ டைம்ஸ் ரூட் ஸ்கொயருங்க எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 5 × 2. ஸோ நமக்கு என்ன வரும்? ஸோ அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த டபுள் ஸ்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் மாதிரி தான். பட் ஆனால் இது எப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் கேரக்டர் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகும். பட் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜாவாவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட் வாங்கிக்கலாம், ஆர் 2 இன்புட்டை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நம்ம மல்டிப்ளை ஆட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், int x = 25ன்னு கொடுக்குறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா int y = ஒரு 75. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், int result = ஸோ இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கணும்னா x + y. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும்னா ஓகே x + y ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ரிசல்ட்டில் கொடுங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது என்ன பண்ணுறேன், அந்த அடிஷன். ஸோ அடிஷனோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ரிசல்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், இட்ஸ் வெரி ஆப்வியஸ், 25 + 75 = 100. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 100. ஸோ ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ பிக் காம்ப்ளிகேஷன்ஸ். அதே சேம் வந்து நம்ம இப்போ பைத்தான்லேயே பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுற பாருங்கள். இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட் அந்த டேட்டா டைப் கொடுக்க தேவையில்லை, கரெக்டாக டைரெக்டாகவே கொடுக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு system.out.printlnல வெறும் பிரிண்ட்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி கோலன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நெசசரி, பட் நீங்கள் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ இந்த கோலன் வந்து செமிகோலன் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைன் இண்டிகேட்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ எதை பண்ணி பார்க்கலாமா? ஸோ லைன் நம்பர் 6ல் இதை யாராவது சொல்லுது என்னது, ஓகே ஓகே. ஸோ நான் கன்வெர்ட் பண்ணல, சும்மா பிரிண்ட் தானே பண்ணுறேன். ஆமாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு 100 அப்படிங்கிற அவுட்கம் வந்துடுச்சு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடிஷன். இட்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஏன்னா இட்ஸ் நாட் ஈவன்
காம்ப்ளிகேட்டட் ஒன், ரைட்? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் இது எல்லாமே இருக்குது. அதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆப்ரேட்டர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மாட். ஸோ மாட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாட் வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர், ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிமைண்டர். ஓகே, இப்போ 5 வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா 2ல் 2 டைம் போகும். ஸோ பேலன்ஸ் 1. ஸோ அந்த ரிமைண்டர் 1 ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் அந்த மாடுன்னு சொல்லலாம். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ எஸ் அவுட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாட். ஸோ மாடில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் கொடுத்துட்றேன். என்னென்னு சொல்ல போகிறேன்னா 5 டிவைடட் பை 2. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நமக்கு இது 2.1ன்னு வரும் இல்லையா? ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு என்ன mod 2ன்னு வந்திருக்கு. ஸோ y is 2, 5 divided by 2. ஓகே, ஓகே, மை பேட். சி நான் பாருங்கள் mod யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ mod வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகே, ஸோ mod நமக்கு 1 வந்திருக்கா. ஸோ இதே ஆப்ரேஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயே பண்ணி பார்க்கலாம். பைத்தானில் இந்த இடத்துல ஏன் கம்மா போட்டிருக்கேன்னா ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா வரும்போது நீங்கள் ப்ளஸ் யூத்து கன்கார்ட் பண்ண முடியும். பட் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டீஜர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாட் பிரிண்ட். ஸோ மாட் 5 டிவைடட் பை 2. ஸோ இப்போ என்ன இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ எல்லா ஆப்ரேட்டரும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 1 தானே வந்திருக்கு. என்ன செக் பண்ணுறதுனா மாட் ரிசல்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகி தான் வருதுன்னு காமிக்கிறதுக்காக. ஸோ மாட் ரிசல்ட் 1 வந்திருக்கா. ஸோ இப்படி தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பட் பைத்தானில் ஜாவால் இல்லாமல் பைத்தானில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ்போனன்ட் கொடுக்கலாமா? எக்ஸ்போ. ஸோ இதுதான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கம்மா கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 மல்டிப்ளை 5. ஸோ என்ன வரும்னு பாருங்கள். 2 × 5 10 தானே? அஃப்கோர்ஸ் இட்ஸ் 10. பட் ஆனால் எக்ஸ்போனாவே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் கொடுக்கணும். ஸோ 2 மல்டிப்ளைஸ் 5 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32, ரைட்? ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். See we got 32. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரு 10 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 × 2 × 2 அந்த மாதிரி 10 டைம் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 1024. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த 2 ஸ்டாரோட இம்பேக்ட்னு சொல்லலாம். இப்போது அதே மாதிரி இன்னொன்று இருக்கு இல்லையா? ஃப்ளோர் டிவைட் ஒன்று பார்த்தோம்னா Control V ஃப்ளோர் ரவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா 9 divided by 3. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இது நார்மல் டிவைட் ஆப்ரேஷன். ஸோ 3.0 நமக்கு வந்திருக்கு. அப்போ எல்லாம் 9 divided by 2ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டரோட சேர்ந்து வரும் இல்லையா? ஸோ ரைட் கிளிக் ரன். ஸோ நமக்கு ஃப்ளோர் என்ன வந்திருக்கு? 4.5ன்னு வந்திருக்கு. கரெக்டாக ஏன்னா நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் 9 இந்த ஃப்ளோர் கொடுத்துட்டு நான் திரும்ப ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த ரவுண்ட் பண்ண வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த டெசிமல் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ பட் இப்போ இதில் என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த 9.0 ஸோ டெசிமல்லையோ இல்லை நெகட்டிவ்லையோ கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட இம்பேக்ட் தெரியும். பார்த்தீங்களா? இப்போ 4.0 வந்துச்சா? ஓகே, இல்லைன்னா இதே வேறு சினாரியா பார்க்கலாம். Control C Control V. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். -4 இல்லைன்னா -11. எதால் டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3ல் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலாக தான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமலில் கொடுக்கும்போது உங்களை என்ன பண்ணிடுச்சு? ஃப்ளோர் பண்ணிடுச்சா 4.0ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது -11 அந்த ஃப்ளோர் ஆப்ரேட்டர் அண்ட் டிவைட் பை 3. ஸோ இப்போ என்ன அவுட்கம்னு பார்க்கலாமா?
see -4 வேல்யூவை அப்படியே ஃப்ளோர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ எப்போ வந்து அது ஃப்ளோர் ரவுண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இட்ஸ் அ டெசிமல் ஆர் இஃப் இட் இஸ் அ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். மற்றபடி எல்லா ஆப்ரேட்டருமே வந்து ஜாவா பைத்தானில் எல்லாமே காமன் தாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதுவும் ப்ரிட்டி மச் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.